சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்துச்சு. சூப்பர் செமையா இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் நினைச்சேன் நியூசிலாந்து செமையா விளையாடுவாங்கன்னு. நான் இது வரைக்கும் கிரிக்கெட் நாலேஜே இல்லாம வந்து நல்லா என்ஜாய் பண்ணிருக்கேன். செமையா இருந்துச்சு. ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான் நல்லா இருக்கு. ரொம்ப வருத்தம். கிரவுண்ட் எல்லாம் வேற திரும்ப ரெடி பண்ணாங்க. இன்னும் மேட்ச் இல்லாத கொஞ்சம் வருத்தம் தான். சூப்பர் 8ல ஏதாவது நல்ல மேட்ச் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். இந்த மேட்ச்சு ரொம்ப நியூசிலாண்டு சப்போர்ட்டராக வந்தோம். நியூசிலாண்டு அழகாக வின் பண்ணாங்க. நம்ம அடுத்து நமக்கு ஒரு பேட் லக்கே நம்மளுக்கு இந்தியாவுக்கு இங்கே மேட்ச் இல்லைன்றது தான். அது யாராலும் ஏற்றுக்கவும் முடியல. சரி ஓகே, இருக்கிற மேட்சை கொண்டாடுவோம். சேப்பாக்கு இருக்குது, நமக்குன்னு ஒரு சேப்பாக்கு இருக்குது. அதை கொண்டாடுறதுக்காக எந்த டீம் இங்கே விளையாடினாலும் அதை கொண்டாடுறதுக்காக இங்கே சென்னை டீம் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவோம். நியூசிலாந்து வின் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா மேட்ச் வின் பண்ணோம். இந்தியா இந்த வேர்ல்ட் கப் 2026 நம்ம கப்பு தான். அதுக்காக ஆர்வமாக இந்தியன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். 2026 கப் இந்தியாது, வேர்ல்ட் கப் இந்தியாது. பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் நல்லா ஆடினாங்க, நியூசிலாந்து நல்லா ஆடினாங்க. ஆப்கானிஸ்தானோட வெயிட்டேஜே என்னன்னா போலிங் தான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அந்த போலிங் கொஞ்சம் லோவா தான் இருந்தது இன்னைக்கு. ஆனா வந்து நம்ம சென்னை விக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின் விக்கெட்னு சொல்லுவாங்க. பட் ஆனா 180 ரன்னுக்கு மேல ஸ்கோர் பண்ணாங்க. அதே இப்போ ஏதோ மாற்றம் கிரவுண்டோட சேஞ்ச் பண்ணதுக்கு ஏதோ மாற்றம் மாதிரி தெரியுது. பிச்சில் நல்லா இருந்தது இந்த மேட்ச். இல்ல ஆக்சுவலா வந்து டிஃபெண்ட் பண்ணி ஆடுவாங்க தான் பார்த்தோம். நியூசிலாண்டை டிஃபெண்ட் பண்ணுவாங்க பார்த்தேன். பட் அவங்க பிளேயர்ஸ்லாம் ஏர்லி விக்கெட், குயிக் விக்கெட்ஸ் ஏர்லி 2 விக்கெட் செகண்ட் ஓவர்லேயே விட்டாங்க. அது விட்டு போனால் அப்புறம் ஸ்டேஃபர்டும் கிளென் பிலிப்ஸும் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி நல்லா ஸ்கோர் பண்ணி ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு வந்தாங்க. அதனால நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்தோம் சார். நாங்கள் லோ ஸ்கோரிங் கேமுக்கு தான் நாங்கள் வந்தது. ஆக்சுவலாக ஆப்கானிஸ்தான் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் 180+ நல்ல ஸ்கோர் தான். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அவங்க டஃப் விட்டுட்டாங்களோன்னு தோணுது எனக்கு. கான்ஃபிடென்ட் எல்லாம் போலிங் பண்ணணும்னு தோணுது. செகண்ட் ஓவர் 2 விக்கெட்ஸ் விழுந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டினியூ பண்ணல. அவங்க ஆக்சுவலாக இந்த பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ண முடியல. செகண்ட் விக்கெட் அந்த கிளென் பிலிப்ஸும் சைஃபர்ட் நல்லா ஸ்கோர் பண்ணாங்க. அங்கேயே மேட்ச் லூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. ஸோ 18th ஓவருக்குள்ளே முடிச்சிட்டாங்க. இன்னும் டஃப் கொடுத்துருக்கலாம், நல்லா ஃபைட் கொடுத்துருக்கலாம் ஆப்கானிஸ்தான். மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வேர்ல்டு கப் பார்க்குறேன். அதாவது T20ங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. இதுக்கு முன்னாடி IPL மேட்சஸ் நிறையா பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்கானிஸ்தான் நல்லா பேட்டிங் பண்ணாங்க. 181 எடுத்தாங்க. அதை சேஸ் பண்ண முடியாதுன்னு நினைச்சேன். ஆனால் நியூசிலாந்து நல்லா சேஸ் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது, நல்லா இருந்தது. வேற லெவலில் மேட்ச் இன்னைக்கு. அந்த முஷ்பூர் ரஹ்மான் வந்து 2 விக்கெட் ஒரே ஓவரில் எடுத்தாரு பாருங்க. அது 3வது ஹேட்ரிக் வரும்னு நினைச்சிருந்தோம், அது மிஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி மிட் ஆஃப் தி மேட்ச்ல வந்து ரஷீத் கான் வந்து ஒரு குரூஷியல் விக்கெட் ஒன்று எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மேட்ச் அப்படியே திரும்பவும் நினைச்சோம். ஆனால் சாப்மனும் சாட்னரும் சேர்ந்து வெளுத்துட்டானுங்க. லாஸ்ட் 3 ஓவர் கடைசி வரைக்கும் போகும்னு நினைச்சோம். ஆனால் சாட்னரும் சாப்மனும் தான். ப்ரோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சேப்பாக்கத்தில் பார்க்குறேன். மேட்ச் நல்லா இருந்தது. கொஞ்சம் வெயில் அதிகம். ஸ்கோர் ஒரு 200க்கு மேலே இருந்தால் இன்னும் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும். கொஞ்சம் நெக்கில் போய் முடிஞ்சிருக்கும். நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. கரெக்டாக கொண்டு போனாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் இன்னும் கொஞ்சம் ரன் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். ஸோ நல்லா இருந்தது, நல்லா என்டர்டைன்மெண்ட்டு, ஜாலியாக இருந்தது. இந்தியன் சப்போர்ட்.